அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்தார்கள்? அவ்வளவு அற்புதமான ஒரு மரணத்தை அரிசி குலுங்குற அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உத்தரவிடுகிறான். அரிசிக்கு, அதாவது அரிசி குலுங்கி நிற்குதென்றால் வானலோகத்திலே அது பேசப்படுகிற பேசும் பொருளாக ஒரு உலகத்தில் வாழுகிற ஒரு மனிதருடைய வாழ்க்கை ஆகிறது என்றால் என்ன செய்தார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன பாக்கியம் எல்லாம் கொடுத்தான் தெரியுமா? ஒரு இளைஞன் இஸ்லாமிய தீன் பணி வெறும் 5-6 ஆண்டுகள், 5-6 ஆண்டுகளில் செய்த இந்த தீன் பணிக்கு ரப்புல் இஸ்ஸத் என்ன செய்தான்? பெருமானார் ஆச்சரியமான சில வார்த்தைகளை சொன்னார்கள். சஅத் பின் முஆதுக்கு என்ன பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான் தெரியுமா? அவருடைய வரலாறுகளை சொன்னால் அது குத்துபா அதே இடம் அதாகிரும். ஏன்னா அந்த வரலாறுகளை நீங்கள் தனியே படித்து விடுங்கள். அஹ்ஸாபுடைய போரில் கையிலே வந்து குத்துது, அதாவது வேகமா அம்பு வந்த உடனே ஒரு வேகமான அம்பு ஒரு மனிதனை ஆட்டி நிற்கும். அந்த அம்பை எடுத்து போட்டால் அந்த காயம் வீங்கும். சில வேளை சாம்பல் பூசுவார்கள், சுகமாகிவிடும். சில வேளை வெடித்து ரத்தம் சிதற ஆரம்பிக்கும். சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா அல்லாஹ், அல்லாஹ்விடம் கேட்டார்கள், இந்த பூமியிலே எனக்கு பிடிக்குமான வேலை பெருமானாரை யாரு துரத்தினார்களோ, என்னால் இவர் கூட்டி வந்தவர் மதீனாவுக்கு யார் துரத்தினார்களோ அவர்களோட போராடுவதுதான் எனக்கு பிடிக்குமான காரியம். ரப்பே, இந்த குறைஷிகளோட உள்ள இந்த போர் முடிந்தது என்றால் என்னை எடுத்து விடியா அல்லாஹ், இல்லை என்றால் அது இன்னும் தொடரும் என்றால் என்னை வாழ வைத்து விடியா அல்லாஹ் என்று கேட்டார். அல்லாஹ் கபூலாக்கி விட்டார். அந்த யுத்தம் குறைஷிகளோட உள்ள அஹ்ஸாப் 10,000 படை எடுத்து வந்தார்கள். அதனோட குறைஷிகள் தோத்து விட்டார்கள், திரும்ப வரவில்லை. அதிலே கடைசிக்கு வருகிற நிறைய விஷயங்கள் நடக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பள்ளியில கூடாரத்தை அமைங்கன்றாங்க. ஏன் தெரியுமா? சஅதை பார்க்கணும். ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, சஅத் பின் முஆத் பள்ளியில கூடாரம் அமைக்க சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஒவ்வொரு நேரமும் அந்த பக்கம் யுத்தம், இந்த பக்கம் வந்தா பெருமாள் அடிக்கடி பார்க்கணும்னு ரசூலுல்லாஹ்க்கு தோணும். இவருக்கு எத்தனை வயசு? 35 36 வயசு. இப்ப அபூபக்கர் எனக்கு எத்தனை வயசு? உமர் பின் கத்தாபுக்கு எத்தனை வயசு? ரசூலுல்லாஹ்க்கு எத்தனை வயசு? ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நான் வீட்டில் இருந்து கேட்பேன், எங்க வாப்பா வந்தா சஅத் பின் முஆதை பார்த்து அழுவார், அந்த சப்தம் எனக்கு கேட்கும். உமர் பின் கத்தாபும் அழுவார், அந்த சப்தம் எங்களுக்கு கேட்கும். ஏன்னா இஸ்லாம் வளருவதற்கு மிக முக்கியமான தூண் அவர். மதீனாவிலே வந்து ரசூலுல்லாவை பத்ர் களத்திலே ரசூலுல்லாஹ் பேச சொன்னார்கள். பத்ருக்கு போவதற்கு முன்னாடி அபூபக்கர் எழும்பி பேசினார்கள், உமர் பின் கத்தாப் எழும்பி பேசினார்கள், மிக்கதாதர்கள் எழும்பி பேசினார்கள். ரசூலுல்லாஹ் எல்லாரும் முஹாஜிர்கள், மக்காவாசிகள். ரசூலுல்லாஹ் எனக்கு மஷூரா சொல்லுங்கள் என்று திரும்ப சொல்ல அதை புரிந்து கொண்ட சஅத் பின் முஆத் எழும்பினார். யா ரசூலல்லாஹ், எங்களை நோக்கித்தான் நீங்கள் பேச சொல்லுகிறீர்கள் போல சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் கடலை காட்டி இங்கே மூழ்குங்கள் என்று சொன்னால் நாங்கள் ஒருவராக மூழ்குவோம் யா ரசூலல்லாஹ், உங்கள் பேச்சை தட்ட மாட்டோம் என்று வீரியமாக ஒரு உரை நிகழ்த்தினார்கள். பெருமானார் அவரை பார்த்து சிரித்தார். அப்படி ஆரம்பத்தில் இருந்து நின்ற சஅத் பின் முஆத் அவருடைய வேதனையை பார்த்து அழுகிற நேரம் ஆயிஷா நாயகி சொன்னார்கள், என் வாப்பாவும் உமரும் அழுவார்கள், எனக்கு பிரித்து அறிய முடியும். என் வாப்பா அழுகையும் எனக்கு தெரியும், உமர் பின் கத்தாபுடைய அழுகையும் தெரியும். பெருமானார் அழமாட்டார். பெருமானார் அவரை அப்படியே தாடியை பிடித்துக் கொண்டு பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள். இப்படி போக ஒரு நாள், அவருடைய நாள், இந்த உலகத்திலே அவர் பிரிந்து போக வேண்டும் என்று எழுதப்பட்ட நாள், மலக்குல் மௌத் நெருங்குகிற நாள், அல்லாஹ் என்ன செய்தான் பாருங்க. பள்ளிவாசலில் கூடாரம் அமைக்கப்பட்டு இருக்கிற நேரம் ரசூலுல்லாவுக்கு அந்த ஜனாசாவை அல்லாஹ் நெருக்கிறார். திடீரென்று ரத்தம், அந்த காய் வெடிக்கும், வெடிச்சா ரத்தம் சிதறிடும். எல்லா பகுதியிலும் ரத்தம் சிதறினா அவங்களுக்கு தெரியும், அந்த ரத்தம் கடுமையா ஓடும். சஹாபாக்கள் உடனே ரசூலுல்லாவுக்கு கொடுக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், கூடாரத்தில் ரத்தம். சஅத் பின் முஆதுடைய கூட ஓடி வந்த ரசூலுல்லாஹ் கடைசி கட்டத்தை சஹாபாக்கள் சொல்றார். பெருமானார் சஅத் பின் முஆதை இறுக பிடித்து கொண்டார். ரசூலுல்லாஹ் இரத்தத்தால் நலைகிற அளவுக்கு அவர் கண் கலங்கிய வண்ணம் ரசூலுல்லாவை பார்த்தார். பார்த்துவிட்டு சொன்னார், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ். அந்த கடைசி பிரியாவிடை நேரம் ஷஹாதத்தை சொல்கிறார். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக, நீங்க ரசூலுல்லாஹ் என்று சொல்கிறார். அல்லாஹ்வுடைய ஷஹாதத், அந்த ஷஹாதத்தை சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்கிறார், நீங்கள் இறை தூதர் தான் என்று சாட்சி சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு பெருமானார் கண்ணை பார்க்கிறார். பெருமானார் ஒரு வார்த்தை சொன்னார்கள், சஅத், கெட்டி பிடித்துக் கொண்டிருக்கிற இரத்தத்தால் ரசூலுல்லாஹ் நலைந்து சஅத்
பின் முஆத் ரசூலுல்லாஹ்வை பார்த்து கொண்டிருக்கிறார். கடைசி நிமிடங்கள், கண் கலங்கி கொண்டிருக்கிறது. 36 வயது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சாது, அல்லாஹ்வுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டீர்கள். சாதே, நீங்கள் என்ன வாதா கொடுத்தீர்களோ அந்த வாக்கை நிறைவேற்றி விட்டீர்கள். நிச்சயமா ரப்புல் ஆலமீன் உங்களுக்குரிய வாக்கை நிறைவேற்றுவான் இப்பொழுது என்றார்கள் ரசூலுல்லாஹ். அவர் சாய்ந்து விட்டார், ரசூலுல்லாஹ்வுடைய தோளில் சாய்ந்து விட்டார். ரசூலுல்லாஹ் அவரை பிடித்துக் கொண்டு சொன்னார்கள், ஜஸாக்கல்லாஹு கைர் யா சய்யிது கௌம். ஒரு சமுதாயத்துடைய தலைவனே, ஒரு சமூகத்துடைய தலைவரே, உங்களுக்கு அல்லாஹ் கூலி தரட்டும் என்று ஜனாசாவை தோளிலே சுமந்து கொண்டார்கள். அதுவரைக்கும் அப்படி மட்டுமல்ல, பெருமானார் தன் தோளிலே சுமந்து தான் கபரிலே இறங்கினார்கள். அவ்வளவு இரக்கம் அந்த தோழரோடு என்றால் வானம் திறக்கப்பட்டு வானவர்கள் பூமியிலே இறங்கி சில தோழர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஷாதுடைய ஜனாசாவை தூக்கினோம், வெயிட்லெஸ், பாரமே இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வானவர்கள் தூக்கினார்கள், வானவர்கள் சுமந்தார்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஒரு மோமினுக்கு ஒரு லட்சிய பயணம் இருக்கிறது. இதுதான் ரசூலுல்லாஹ் அக்திரு திக்ர ஹாதிமில் லத்தாத் யானி அல் மௌத் என்றார்கள். இன்பங்களை எல்லாம் உடைத்து ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடிய அந்த மரணத்தை அதிகம் அதிகம் நினைவு கூறுங்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் இந்த உலகத்தில் இந்த தோழர்களுடைய பிரியாவிடை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் மீது எவ்வளவு இரக்கம் நினைக்கிறீங்க. இந்த ஊரில் ஒரு மனிதர் மௌத்தாக இருப்பார், 10 வருடங்களுக்கு முன்னாடி மௌத்தாக இருப்பார், உங்க உறவாக இருப்பார், அல்லது உங்களுடைய அப்பம் பாட்டல் ஒருவர் மௌத்தாக இருப்பார். சில பிள்ளைகளுக்கு வாப்பாட 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 பேர் தெரியாது, மௌத்தாயினை எப்பன்னு தெரியாது. 1400 ஆண்டுகள் குர்ஆனை ரப்புல் ஆலமீன் பாதுகாத்திருக்கிறான், ஹதீஸ்களை பாதுகாத்திருக்கிறான். ரசூலுல்லாஹ்வுடைய பொன்மொழியை பாதுகாப்பதை நான் பார்த்து ஆச்சரியப்படுகிறேன். இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனுடைய பேச்சையும் இவ்வளவு ஒரு பாதுகாத்த வரலாறை அல்லாஹ் மீது ஆணையாக நான் பார்க்கவில்லை. நீங்கள் போய் கூகுளில் பார்க்கலாம், அது அழிந்து போகும். யூடியூப்ல பார்க்கலாம், எதுவும் இல்லாமல் போகலாம், டிலீட் ஆகும். ஆனால் ரசூலுல்லாஹ் அவர் பேசிய வார்த்தைகள் யாரும் ரெக்கார்ட் பண்ணல. ஆனால் அஸ்மா உர் ரிஜால், மனிதனுடைய பெயர் பட்டியலை எழுதி இவர் யாரு, இவர் எப்ப வாழ்ந்தார், இவர் மூலக்கோளாறு உள்ளவரா, இவர் பொய் சொல்லுவாரா என்று மனிதர்களுடைய பெயர் பட்டியலுக்கே புத்தகம் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஏனென்று கேட்டால், பெருமானாரை ஒட்டி ஒரு செய்தி வந்தால் சொன்னவர்கள் யார் என்றெல்லாம் கவனித்து இவரை சந்தித்திருப்பாரா, அப்பொழுது பிறந்திருப்பாரா, பார்த்திருப்பாரா என்றெல்லாம் ஆய்வு பண்ணி ஒரே ஒரு மனிதர், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் உட்பட மிக பெரும் விஞ்ஞானிகள் எல்லாம் சொன்னதை எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். யாருடைய சொல்லையும் இவ்வளவு கௌரவமாக பார்க்கவில்லை, யாரும் பாதுகாக்கவில்லை. அதுக்கென்று வாழ்க்கையே கொடுத்து அதுக்கென்று தன் வாழ்க்கையை ஈடுபட்ட பல அறிஞர்களை நாம் பார்க்கிறோம். அவர்கள் அவைகளை மனனம் செய்து, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவர் எப்படி ஹாஃபில் என்றால் குர்ஆனை ஹிஃப்ல் பண்ணுவதற்கு ஹாஃபில் என்ற அந்த காலத்தில் சொல்ல மாட்டார்கள். ஹாஃபில் என்று சொல்லுவது அது இப்பொழுது நம்முடைய பழக்கத்திலே குர்ஆனை மனனம் செய்தால் ஹாஃபில். அந்த காலத்தில் பொதுவாக எல்லாரும் குர்ஆனை மனனம் செய்வார்கள். ஆனால் ஹதீஸிலே 1,00,000 ஹதீஸுக்கு மேல் மனனம் செய்தார். சும்மா ஹதீஸ் காலர் சொல்ல இல்ல, சனதோடு பதிவு செய்து 1,00,000க்கு மேற்பட்டதை அவர் ஒப்பு வைத்தால் அவருக்கு ஹாஃபில் என்று சொல்லுவார். அப்படி ஒரு ஹாஃபில் அவ்வளவுத்தையும் எடுத்து 1,00,000த்தையும் அவர் பதிவு செய்யவில்லை. அதிலே நீங்கள் புகாரியில் உள்ள ரிப்பிட்டேஷன், திரும்ப திரும்ப ஒரு ஹதீஸ் 4 தடவை 5 தடவை ஒவ்வொரு பாடத்துக்கு பாடம் வரும். ஆனால் ஒட்டுமொத்த புகாரியும் அளந்து பார்த்தா ஒரு 2500 ஹதீஸுக்குள்ள தான் வரலாம். அவ்வளவு ஹதீஸிலையும் இவைகள் எல்லாம் சேராது என்று சொல்லி இது மட்டும்தான் என்று எடுத்து ஒப்பு வைத்தாரே, தன் வாழ்க்கை அதுக்காக செலவழித்தார் என்றால் பெருமானுடைய சொல்லை